வெல்கம் பேக் டு ஆஷிகா vlog. எல்லாரும் அந்த முருகன் அருளால கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேங்க. இந்த பதிவு எதோடதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பங்குனி உத்திரம் வருது இல்லையா, அதை பத்தின அன்றைய நாள் பத்தியும் முக்கியத்துவம் பத்தியும் வழிபடும் முறைகள் பற்றியும் நம்ம இந்த வீடியோல பாக்குறோங்க. இதோட நம்ம என்ன கிளிப்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, திருமண கோலத்தில் எப்பவுமே இருக்கிற 6 படை வீடுகள்ல திருத்தணி கோயிலுக்கு நாங்க போயிருந்தோம் கிருத்திகை அன்னைக்கு. அப்ப எடுத்த அந்த வீடியோஸ் எல்லாமே தான் நீங்க பார்த்துட்டே வாங்க. அப்படியே நான் அந்த பங்குனி உத்திர நட்சத்திரத்தோட முக்கியத்துவமும் வழிபடும் முறையும் எல்லாமே உங்களுக்கு சொல்றேங்க. நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பங்குனி உத்திர நட்சத்திரம் வழிபடும் முறை என்னன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? பங்குனி மாதம் என்றது பார்த்தீங்கன்னா 12 மாதங்கள்ல இறுதி மாதமான, அதாவது கடைசி மாதமான 12வது மாதம் பங்குனி மாதம் தான். அதே மாதிரி நட்சத்திரத்துல கடைசி மாதமான உத்திர நட்சத்திரம், இது ரெண்டுமே சேர்ந்து இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 2026ல பௌர்ணமியும் சேர்ந்து வருதுங்க. அதனாலதான் ரொம்பவே விசேஷமா அந்த நாள் கொண்டாடப்பட்டு வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பங்குனி நட்சத்திரம்ன்றது முருகப்பெருமானுக்கு ரொம்பவே விசேஷமா இந்த விழா கொண்டாடப்பட்டு வருதுங்க. முருகருக்கு மட்டும் விசேஷம் கிடையாது, அன்னைக்கு தேவர்களான எல்லாருக்கும் திருமணம் நடந்த நாள். அந்த தேவர்கள் யாருன்னா பார்க்கலாங்களா? முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் அன்னைக்கு திருக்கல்யாணம் நடந்திருக்கு. அடுத்து சிவபெருமானுக்கு பார்வதி தேவி ரங்கநாதரும் ஆண்டாளுக்கும் அன்னைக்கு அந்த ஒரு நாள் கல்யாணம் நடந்ததாக சொல்லப்பட்டு வருதுங்க. இந்த நாள் எப்படி சொல்வாங்கன்னா கல்யாண விரதம், திருமண விரத நாள் அப்படின்னும் சொல்லப்பட்டு வருதுங்க. ஏன்னா தெய்வீக திருமணங்கள் நடந்த அந்த நாளை தான் ரொம்பவே விசேஷமா செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, கல்யாணம் நடக்காம நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு வருவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு நாள் ரொம்பவே விசேஷமான நாள். காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து விரதத்தை கடைபிடிச்சிட்டு மாலை பொழுதுல அவங்க விரதத்தை முடிக்கும் போது கண்டிப்பா அவங்களுடைய இருந்த திருமண கல்யாண தடைகள் எல்லாமே நீங்கி அவங்களுக்கு நல்ல கல்யாணம் நடக்கும் நல்லபடியா அப்படின்னு சொல்லி ஒரு தெய்வீகம் கண்டிப்பா இருக்கு. அதனால திருமண தடை இருக்கிறவங்க முக்கியமா இந்த விரதத்தை கடைபிடிச்சிட்டு வராங்க. திருமணம் அதுக்கு மட்டும்தான் இந்த நாள் அப்படின்னு மட்டும் யாரும் நினைக்காதீங்க. நம்மளுடைய வேண்டுதல்கள், முருகருக்கு வழிபாடு செய்யணும், அன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறவங்க, நானுமே அப்படித்தாங்க. காலை பொழுதுல பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம எந்திரிச்சுட்டு நம்மளுடைய விரதத்தை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாங்க. காலையிலேயே நம்ம விரதம் இருக்கணும்னா நம்ம எப்பவுமே, நான் கடைசி எல்லா வீடியோலுமே கண்டிப்பா சொல்றதுதான், வீடு நல்லபடியா சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம விரதத்தை எப்பவுமே காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல இதை ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி அன்னைக்கு பௌர்ணமி பூஜையும் நம்ம செய்வோம். கண்டிப்பா என்ன பௌர்ணமி பூஜை நம்ம கண்டினியூவா செஞ்சு வந்துட்டு இருக்கோம். அதனால அன்னைக்கு மாலை பொழுதுல பௌர்ணமி பூஜையும் நான் இன்னைக்கு வழிபடுறது உண்டு. 6 படை கோயில்கள்ல பார்த்தீங்கன்னா நல்லாவே விசேஷமா இந்த நாள் இருக்குங்க. அதே மாதிரி எல்லா கோயிலும் வழிபாடு விட பழனி கோயில பார்த்தீங்கன்னா அந்த தேரோட்டம் கண்டிப்பா வச்சிருப்பாங்க, தேர் திருவிழா. அதனால அந்த பழனி கோயில் ரொம்பவே விசேஷமாகவும் சொல்லப்பட்டு வருது. அதே மாதிரி திருமணங்கள் நடைபெற்றது சொன்னேன் இல்லையா, அது என்னென்ன திருமணன்றத பார்க்கலாம். முருகனுக்கும் தெய்வானைக்கும் அன்னைக்கு திருக்கல்யாணம் நடந்தது. சிவபெருமான் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்தது. மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. ரங்கநாதருக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் நடந்ததுங்க. அந்த நாள் தான் ரொம்ப விசேஷமான நாளாக இந்த பங்குனி உத்திரம் கலந்து வர்ற இந்த மாதத்துல இந்த கல்யாண விரதம் நாள்ன்றதும் ரொம்ப சிறப்பா சொல்லப்பட்டு வருதுங்க. இந்த முருகன் வழிபாடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் தெய்வானை மணந்த நாளாகத்தான் இன்னைக்கு சொல்லப்படுது. அது எப்போன்னா சூரபத்மனை வென்ற பிறகுதான் இந்த திருமணம் நடந்ததாகவும் சொல்லப்பட்டு வருதுங்க. அதனால இந்த 6 படை வீடுகள்ல எப்படி திருவிழா கோலமாக இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருது. அது மட்டும் இல்லைங்க, ஐயப்ப சுவாமி அவதாரம் எடுத்த இந்த நாளும் பிறந்த தினமாகவும் இது இருக்கு.
அதே போல மகாலட்சுமி ஜெயந்தி அப்படின்னும் சொல்லப்பட்டு வருது. அதுக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா, பார்க்கடல்ல கடந்த போது மகாலட்சுமி தோன்றிய தினம்தான் இன்றைக்கு. அதனால மகாலட்சுமி ஜெயந்தியாகவும் கொண்டாடப்பட்டு வருது. இதுக்காக தான் சொல்லியிருந்தேன் நான், பௌர்ணமி அன்னைக்கு நம்ம எப்பவுமே பூஜை பண்ணிட்டு வரோம். அன்னைக்கு பூஜை பண்ணும்போது ரொம்பவே விசேஷமாக இருக்கும். மகாலட்சுமிக்கு தானே அன்னைக்கு உரிய இந்த முழு நிலவுக்கு நம்ம பூஜை செய்யறோம் மகாலட்சுமி தேவிக்குன்றத. அதனால அன்னைக்கு செய்யும் போது ரொம்பவே விசேஷமானது. நம்மளுக்கும் நல்லபடியா நம்ம வேண்டினது எல்லாமே நல்லபடியா நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க. இது பௌர்ணமி பூஜை விருப்பப்படுறவங்க செய்யலாம். ஏன்னா நான் இது இந்த ஒரு 4-5 வாரமா செஞ்சுட்டு வர்றதாலதான் இந்த பௌர்ணமி பூஜை செய்யறேன்னு சொல்றேன். மற்றபடி எல்லாருமே இது செய்யணும்னு இல்லைங்க. ஏன்னா நான் கண்டினியூவா செய்யறதாலதான் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லை, இது விரதம்னு பாத்தீங்கன்னா நம்ம காலை பொழுதுல பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து குளிச்சுட்டு நம்ம இந்த விரதத்தை கடைபிடிக்கணும். அதே மாதிரி கல்யாண விருந்து அப்படின்னு சொல்லியும் சில பேர் செய்வாங்க. அது மாதிரி சுவாமிக்கு நம்ம நைவேத்தியமா கல்யாண விருந்து எல்லாமே செஞ்சு படைச்சு நம்ம சுவாமிய வழிபடலாம். அது மாதிரி மாலை பொழுதுலதான் அந்த விரதத்தை நம்ம கடைசியா தீப தூப ஆராதனை காட்டி நிறைவு பண்ணணும் அந்த பூஜைய. அதோட இந்த பங்குனி உத்திர வழிபாடு முடியுது. இந்த பௌர்ணமி பூஜை பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் செய்யணும்னு இருக்கீங்களோ அது கண்டிப்பா பௌர்ணமி பூஜை அப்போ செய்யலாம். இதுவும் அதுவும் கண்டிப்பா செய்யணும் அப்படின்றது கிடையாதுங்க. அன்றைக்கு கோயில்கள்ல ரொம்பவே விசேஷமாக இருக்கும். அன்னைக்கு நிறைய பேர் விரதம் இருந்து காவடி எல்லாம் எடுப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு பாலாபிஷேகம் அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க நிறைய பக்தர்கள். அதே மாதிரி கோயில்களுக்கு நம்ம வேண்டி பால் அபிஷேகம் செய்யறதுக்கான ஒரு சிறிய காணிக்கை அந்த மாதிரி கொடுத்து நம்மளும் அதுல பங்கு கொள்ளலாம். அந்த மாதிரி செய்யலாம். முடிஞ்ச வரைக்கும் முடியாதவங்களுக்கு நம்ம அன்றைக்கு அன்னதானம் அந்த மாதிரி செய்யறது ரொம்பவே விசேஷங்க. அதே மாதிரி வழிபாட்டு முறை அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிகாலையில எழுந்து நீராடி முருகப்பெருமானுக்கும் இல்லை அம்மை அப்பனான சிவன் பார்வதி அவங்கள நம்ம நினைவில் வைத்து முருகனுக்கு நம்ம அந்த விரதத்தை துவங்கணுங்க. அதே மாதிரி காவடி எடுக்கணும், அந்த மாதிரி பாலாபிஷேகம் செய்யணும், அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பா கோயில்கள்ல காலையிலேயே கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய வழிபாடு கண்டிப்பா இருக்கும். இந்த நாள் விரதம் இருக்கிறதால வழிபாடு செய்யறதால கண்டிப்பா திருமண தடை இருக்கிறவங்க இதை செய்யும் போது தம்பதியரா ஒற்றுமையா கூடி குடும்பத்துல வறுமை நீங்கி மகிழ்ச்சி பெருகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால திருமணம் நடக்காதவங்க முதல் வருடம் இந்த விரதத்தை மேற்கொண்டு அடுத்த வருடம் கண்டிப்பா தம்பதியர்களா ஒற்றுமையா சேர்ந்து நாங்க இந்த விரதத்தை துவங்குவோம் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சு இந்த விரதத்தை இருங்க. கண்டிப்பா நம்பிக்கையோட இந்த விரதத்தை செய்யுங்க, நல்ல பலனே கிடைக்கும் அப்படின்னு நான் நம்பிக்கை சொல்றேங்க. இதை நிறைய பேர் செஞ்சு நிறைய பலன்கள் அடைஞ்சிருக்காங்க. அதனால அன்னைக்கு திருமண நாள்ன்றது ரொம்பவே விசேஷமான நாளும் கூட. இந்த பங்குனி உத்திரத்தை பத்தி எனக்கு தெரிஞ்ச வகையில எல்லாவற்றையுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இதை நீங்க இந்த நாளை கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க. அந்த விரதமும் உங்களுடைய விரதம் என்ன இருக்கோ அதை வேண்டுதலை வச்சு நம்ம அன்னைக்கு செய்யலாம். திருமண தடைக்கு அதுக்கு மட்டும்தான் இந்த வழிபாடு கிடையாது. நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்காக தொழில் வளர்ச்சி அந்த மாதிரி என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறுன்றதுக்காக நம்ம முருகருக்கு ஒரு நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்யற ஒரு நல்ல விசேஷமான நாளாக தான் இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருதுங்க. அந்த பங்குனி உத்திர நாள் என்னென்ன விசேஷம் இருக்குன்றத பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பார்த்தீங்க. அதனால இவ்வளோ விசேஷமான இந்த ஒரு நாளை யாருமே கண்டிப்பா மறக்காம விட்டுடாதீங்க. அதனாலதான் சொல்றேன், கண்டிப்பா இந்த ஒரு நாள் கடைபிடிச்சிட்டு உங்களுடைய வேண்டுதலை நிறைவேறிச்சா இல்லையான்றத மறக்காம நம்ம சேனலை சொல்லுங்க. நானுமே அன்னைக்கு ஒரு நாள் கண்டிப்பா விரதம் இருப்பேங்க. நம்மளுடைய வேண்டுதல் வச்சு நாம செய்யற ஒவ்வொரு வேண்டுதலும் ஒவ்வொரு பூஜையும் எல்லாமே ஒரு குடும்பத்தை
சந்தோஷமா மகிழ்ச்சியா வச்சிருக்கணும்ன்றதுக்காக தான். அது வந்து நல்ல இந்த ஒரு நாள்ல விரதம் இருந்தா நடைபெறும் அப்படின்னு நினைச்சா மட்டும் போதாது. எப்பொழுதுமே மகிழ்ச்சியா இருக்கணும்னா இந்த மாதிரி தெய்வீக விஷயங்கள்ல நம்மளே ஈடுபடுத்தி கொள்வதுதான் ரொம்பவே சிறப்பானதுங்க. பங்குனி உத்திர அன்னைக்கு தெய்வ திருமணம் கொண்டாடப்பட்டு வருது. அதே மாதிரி குடும்ப மகிழ்ச்சியும் மேம்படுத்த இந்த ஒரு நாள் புனிதமான திருநாளாக கொண்டாடப்படுறதால இந்த நாள் வந்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா விரதம் இருந்து நம்மளுடைய குடும்ப வாழ்க்கைய ரொம்பவே சிறப்பா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நாள் விரதம் இருந்து செய்வது ரொம்பவே நல்லது. தம்பதியரா செய்யும் போது அது இன்னுமே வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுதுங்க. கண்டிப்பா நம்மளுடைய வேண்டுதல் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த பங்குனி உத்திர நாள்ல நம்ம விரதம் மேற்கொள்ளாங்க. நீங்க யாரெல்லாம் இந்த வீடியோ பாக்குறவங்க பங்குனி உத்திர அன்னைக்கு இந்த வேண்டுதல் வச்சு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுதோ கண்டிப்பா சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாங்க. பாய்.